இன்றைக்கி நாம் எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எத்தனையோ ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இந்த எள்ளு உருண்டையை போல் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கவே முடியாது. வாங்க அந்த ஆரோக்கியமான எள்ளு உருண்டையை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு 1 கப் வெள்ளை எள் எடுத்திருக்கேன், 3/4 கப் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கனமான வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. வாணலி நல்லா சூடானதும் எள்ளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாணலி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அந்த 1 கப் எள்ளை நீங்கள் 2 பகுதியாக பிரித்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரேடியாக போட வேண்டாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது உங்களுக்கு எள்ளு போட்ட உடனே பொரிய ஆரம்பிச்சிரும். நல்லா கரண்டி வச்சு கிளறிட்டே இருங்க. நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிரும். கலர் கொஞ்சம் மாற ஆரம்பித்தோன்னா கருகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், எள்ளு எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நான் இந்த எள்ளை 3 பேட்சாக வறுத்துருக்கேன், நீங்கள் 2 பேட்சாக கூட வறுத்து எடுத்துக்கோங்க. வெல்லம் பாகு காய்ச்சறதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இது கூட 3/4 கப் வெல்லம் சேர்த்து பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெள்ளைப்பாகை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டிடலாம். பாகு ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபில்டரில் கூட இறங்காது. இப்போது வடிகட்டின பாகை நான் வாணலியில் போட்டு மறுபடியும் காய்ச்ச ஆரம்பிக்கிறேன். மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம பசங்களுக்கு கடையில் எவ்வளவோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம். நிறைய அன்ஹெல்தி ஸ்நாக்ஸு நம்ம தெரிஞ்சே வாங்கி கொடுக்குறோம். நம்மளுக்கு எப்படி நம்ம அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நாமளும் நம்ம பசங்களுக்கு பாரம்பரியமான ரொம்பவே ஈஸியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை நாமளும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். எள்ளுலையும் வெல்லத்துலேயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. எலும்புகள்லாம் ஸ்ட்ராங் ஆகும், ஸ்கின்னு க்ளோ ஆகும், முடி கொட்டுறது நிற்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். தினமும் ஒரு எள்ளு உருண்டை பசங்களுக்கு கொடுங்க. பசங்க ஆரோக்கியமாக வளருவாங்க. வெல்லம் நல்லா கொதித்து வந்துட்டு, வெல்லம் கொதிக்க கொதிக்க அது ஒரு கிளாஸி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வருங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு கிளறும் போதே வித்தியாசம் தெரியும். கம்பி பாகு பதத்துக்கு பாகு வரணும். கம்பி பதத்தை செக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பாக விடும்போது அது கரையாது, இந்த மாதிரி கெட்டியாக உருண்டு வரும். இப்போ இந்த பாகு கூட வறுத்த எள்ளை ஆட் பண்ணி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். பாகோட பதம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டு தான் நீங்கள் உருண்டை பிடிக்க முடியும். இல்லைன்னா அந்த சூடான பாகுக்கு உங்கள் கையில் அப்படியே ஒட்டிக்கும். எண்ணெய் தடவும் போது அந்த உங்களுக்கு சூடும் தெரியாது. அவ்வளோதாங்க, நல்ல ஆரோக்கியமான சத்துள்ள எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த எள்ளு உருண்டையை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. 2 வாரத்துக்கு கிறிஸ்ப்னஸ் குறையாமல் நல்லா இருக்கும். ரொம்பவே ஈஸியான இந்த எள்ளு உருண்டையை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.